நல்லா வாங்கி கட்டிட்டாங்க மயில் சரவணன்கிட்ட. வழக்கமாக வந்து அவங்க எது பேசினாலும் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து இதில் ட்விஸ்ட்டு என்னென்னா, சாப்பாடு வரல அப்படிங்கிறது. அநேகமாக வந்து சாப்பாடு வரதில் பிரச்சனை வரும் போல். ஏன்னா அது மாதிரியே கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர். அது வந்துடும் சொல்லி பாண்டியனும் சமாளிக்கிறாரு. அதே நேரம் வந்து நம்ம சரவணனும் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு சாப்பாடு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி. அந்த நேரம் பார்த்து மாமா சாப்பாடு வந்துடும்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி மயில் கேட்குறாங்க பரிவா. ஆனால் அந்த சரவணன், ஏன் சமையல் வரலன்னா நீ வந்து அண்டா வச்சு சமைச்சு கொடுக்க போறியான்னு சொல்லி கிண்டல் பண்ணி கலாச்சி விட்டுறாரு. ஏன் மாமா என் மேலே கோவமாகவே இருக்கீங்கன்னு அவங்க பேச, அதுக்கு வந்து சரவணன் சொல்கிறாரு, நான் நல்ல மூடில் இருக்கேன் போயிரு அப்படின்னு சொல்லி. ரொம்ப காமெடியாகவும் இருக்குது. அதே நேரம் வந்து ஒரு வெகுளியாக இருந்தாலும் ஒரு வில்லத்தனம் வந்து மயிலுடைய வாய்ஸில் இருக்குது. அதே மாதிரியே 2-3 பேர் பாண்டியன்ட்டையும் கேட்குறாங்க. சரவணா கூப்பிட்டுட்டு பாண்டியன் கேட்குறாரு, வந்துருமா சாப்பாடலாம் டயத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அது சால்வ் ஆகிற மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரம் வந்து பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க மற்ற நாளை விட. ஏன்னா வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரியே வந்து நடக்குது. அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காரோடைய ஃபோட்டோவோட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்கு. அதே மாதிரி அவங்க எல்லோரும் கூட சேர்ந்து எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணி கதிர் கொடுக்குறாரு, அதுவும் கிடச்சிருக்கு. ஆனால் அவங்க வந்து ஒரு ஆசைப்பட்றாங்க, நம்ம 2 ஃபேமிலியும் சேர்ந்து எடுக்கணும் இந்த ஒரு ஃபோட்டோ அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அதை வந்து சரியாக நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் கிராஃபிக்ஸில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிடுவாங்க. ஆனால் வந்து அவங்க கோமதி கூட அந்த அரசி கூட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அது கூட சேர்த்து அவங்க மருமக கூடயும் சேர்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நல்லா அந்த பாட்டி வந்து நான் இன்றைக்கி தான் சந்தோஷமாக இருக்கேன், கலக்கலப்பாக இருக்கேன்னு சொல்லி பேசுகிற மாதிரி கொண்டு போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரியலில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.